ஆமாம், என் கையில் பணம் கிடையாது. சங்கரன் வந்திருக்கான், அவன் என்னை கேட்காமலே ராஜா கல்யாணத்தில் பத்திரிகையில் போட்டுருவான். என்னை கேட்கவே இல்லை. ஆமாம், கேட்கலையோ இல்லையோ. இப்போ என்ன தேதி போட்டேன்? 4ஆம் தேதி. சம்பாவனை நிறைய கொடு. எப்பவும் கொடுக்குறதுலாம் பத்தாது. ஆடிட்டர்கிட்ட சொல்லு, நிறைய வாங்கி. நான் என்ன பண்ணட்டும்? மணச்சனூர் ருக்மணி கல்யாணம் பண்ணுறேன், பாவதாளுக்கு தரணும். பெருமாள் மண்டபப்படி 100 பேர் சிரிப்பாக வந்தாங்க. போன வருஷம் வேஷ்டி புடவை கொடை எல்லாம் கொடுத்து சமிருதியாக. ஒரு பொண்ணு, ஏழை பொண்ணு கல்யாணம்னா ஒரு பவுன் திருமங்கல்யம், கூரை புடவை வேஷ்டி, 6 கஜம் பட்டு புடவை 5, மயில்கண் வேஷ்டி எல்லாம் நல்ல. மாப்பிள்ளை பையனாத்துலேயும் ஏழைன்னா 2 திருமங்கல்யம். பொண்ணோட அம்மாவுக்கு பட்டு புடவை, மாமியாருக்கு நாத்தனாருக்கு தாலி முடிய எல்லாம் தருவேன். ஆமாம், ஒரு தடவை உத்தராத்தில் கொடுத்துட்டேன். சமயக்கார மாமி 2 லட்சம் செலவழிச்சேன் 3 வருஷம் முன்னால். கையில் பணம் இல்லை. எல்லோரும் சிரிக்கிறா. எங்கள் ஆற்றுல கையில் பணமே இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர் நாராயணர் ஜவுளி கடையில் தான் வாங்குவேன். ஆமாம், மெட்ராஸில் ஒரு செட்டியார் 6 கஜம் புடவை தருவார். எல்லாருக்கும் பணம் தரணும். மணச்சனூரில் திருமங்கல்யம் பண்ணுவேன். எனக்கு கூலி சேதாரம் இல்லாமல் பண்ணி கொடுப்பா, தெரியுமா? ஆமாம், எல்லாருக்கும் தரணும் பணம். 2 லட்சம். ஹரிநாராயணன் உஞ்சவர்த்தி கார்த்தால் போனேன். ராமா கிருபை பண்ணு. கார்த்தால் 10 மணிக்கு ஃபோன் வருது. நான் உங்கள் ஃபேன், அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, உங்களுக்கு சம்பாவனை பண்ணணும்னர். அனுப்பிச்சு நாளைக்கு கார்த்தால 10 மணிக்கு கூப்பிட்றேன்னு கூப்பிட்டார். 10 மணிக்கு. எனக்கு கவலை, என் கவலை எனக்கு தானே தெரியும். இவர் எத்தனை தராருன்னு தெரிஞ்சுட்டா தானே வேறு யாருக்காவது ஃபோன் பண்ணலாம். நான் கேட்டேன், தர்மி மாதிரி கேட்டேன், நீங்கள் எத்தனை ரூபா சம்பாவனை பண்ண போகிறேன் நான் தெரிஞ்சுக்கிட்டுமா? 2 லட்சம் ரூபான்னு 5வது நிமிஷம் வந்து விழுந்துருத்து. எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். கையில் பணம். அப்புறம் தெரியுமா உங்களுக்கு, நான் எல்லாம் கவலைப்பட்டுக்க மாட்டேன்.